இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக எங்களோடு பேசுகிற வேத வசனங்களை நாங்கள் தியானிப்போம். நான் இந்த உலகத்திலே கவனித்து பார்த்தளவிலே எவ்வளவு பேர் தனிமையிலே, ஹாஸ்பிட்டலிலே மற்றும் அநேக இடங்களிலே வியாதியினால, கடன் பிரச்சனைகளினால, இன்னும் பலவிதமான சொல்ல முடியாத பிரச்சனைகளினால வேதனைப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். இன்னுமாக அநேகரிடத்தில் போய் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காணணும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். ஆனாலும் இவ்வளவு பேருடைய பிரச்சனைகள் தீராமல் கஷ்டத்தில் வேதனையில் கஷ்டப்படுகிறதை அநேகரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணியும் அந்த பிரச்சனைகள் தீராமல் கஷ்டப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போயிட்டு அவருடைய சீசர்கள் வந்துட்டு நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லித்தாருங்கோ அப்படி என்று கேட்ட பொழுது இயேசு இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னுடைய அனுபவத்திலும் இதை செய்து எனக்கு அதனால் ஆண்டவர் வந்து இந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நான் உங்களோட இந்த வேத வசனங்களை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, இயேசு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அதாவது வந்து நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. எங்களோடு கூட எங்களை படைத்த தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய துன்பங்களை, எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கிறார். நாங்கள் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது, பரிசுத்தமாக நல்ல காரியங்களையும் செய்யும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நாங்கள் பாவம் செய்யும் பொழுதும் ஆண்டவருக்கு பிடிக்காத தீமையான காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுதும் யோசிக்கும் பொழுதும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரங்கம் அப்படின்னு சொன்னா தனிமையாக யாரும் பார்க்க முடியாத இடத்துல நாங்கள் போகிற வருகிற இடங்கள் எல்லாம் எங்களை ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அதான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால அநேகர் இதை அறியாமல் இருக்கிறபடியினால அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருக்கிறதில்லை. கடவுள் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி. அதே அதிகாரத்திலே 17ஆம் வசனம் என்ன சொல்வது பாருங்கள். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்ப தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால நாங்க வந்து மனுஷர்கள் காணும்படியாக, அதாவது மொத்தமாக சொன்ன போனால், நீ வேஷம் போடாது, தேவ பக்தியின் வேஷம் போடாத, நீ வந்து உண்மையாக கடவுளிடத்துல விசுவாசத்தோட எனக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த இயேசு வந்து எனக்கு வந்து இந்த ஜெபத்துக்கு பதில் தருவார், என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், என் தேவைகளை சந்திப்பார், வியாதிகளை சுகமாக்குவார், ரட்சிப்பார், பாவங்களை மன்னிப்பார், விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதனால் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அதனால நாங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி உண்மையான மனம் திரும்புதலோடு ஆண்டவரை கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு பதில் தந்திருக்கிறார். இன்னும் ஆயிரம் சாட்சிகளை நான் பார்க்குறேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் யூடியூப்பில் இன்டர்நெட்டில் போயிட்டு தேடி பாருங்க. ஆண்டவர் இயேசு மனுஷர்களுக்கு செய்த அற்புதங்களை. ஆண்டவர் அன்றைக்கும் குருடருடைய கண்களை திறந்தார், செவிடர்களுடைய காதுகளை கேட்க பண்ணினார், முடவர்களை நடக்க பண்ணினார், செத்தாக்களை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும்
அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேணும்னு சொன்னால் ஆராய்ச்சி பண்ணி தேடி பாருங்கள். கட்டாயம் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. அவர் இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கிறவர் கிடையாது. யாராயிருந்தாலும் உண்மையான இருதயத்தோடு தேடினவர்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை தரிசித்து அவர் அவருடைய அற்புதங்களை பெற்று இன்றைக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் அந்த உண்மையாகவே நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதாகவே இந்த வேளையிலும் ஆண்டவரே என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே என்ன தேவைகளோடு இருந்தாலும் ஆண்டவரே, எந்த வியாதிகளோடு பண தேவைகள் கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, இன்னும் அநேக சொல்லி முடியாத தேவைகளோடு அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அப்பா உண்மை ஆண்டவரை உண்மையாக தேடத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் காணும்படி அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படியாக அந்தரங்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.